KFC மீடியா, அதாவது கம்பேஷன் ஃபேமிலி சேனல். இது உங்கள் குடும்ப சேனல். மற்றும் ஒரு ஆங்கில இணைய வகுப்பை துவங்குவதற்கு நாங்கள் விரும்பினோம். கொரோனா காலத்திலே துவங்கப்பட்ட இந்த சேனல் அநேக ஆயிரங்களை இதுவரையிலும் சந்தித்திருக்கிறது. பல்வேறு நிகழ்ச்சிகள், வெரைட்டிஸ் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ் நாங்கள் செய்திருக்கிறோம். ஆங்கிலத்திலே பேசுவதை குறித்துதான எளிமையான பாடங்களை தருவது எங்களுடைய நீண்ட கால விருப்பமாகும். அதிலே தேர்ச்சி பெற்ற பண்பட்ட அருமையான மூத்த அனுபவம் உள்ள ஐயா அவர்கள் நமக்கு ஆங்கில இலக்கணத்தை முறைப்படி கற்றுத்தர அவர்கள் ஆயத்தமாக இருக்கிறார்கள். அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய இந்த பாடமுறையானது பள்ளிகளிலே கிடைக்காது. எந்த கிராமர் புஸ்தகத்திலும் நீங்கள் அத்தனை கச்சிதமான எளிமையான பாடங்களை நீங்கள் கற்றுக்கொள்ளவே முடியாது. அத்தனை எளிமையாக கையேடாக அதை அவர்கள் செய்து இலவசமாய் தருவதற்கு வைத்திருக்கிறார்கள். மாத்திரமல்ல, நமக்கு காணொளி வடிவிலும் அந்த புத்தகத்தின் பாடங்களை அவர்கள் நமக்கு அறிமுகம் செய்திருக்கிறார்கள். ஆங்கில இலக்கணம் என்பது அல்லது ஆங்கில மொழி என்பது ஏதோ தூரமான சமாச்சாரம் அல்ல. அது சற்று முயற்சி செய்தால் அது எளிதில் எட்டக்கூடிய இலக்கு தான். ஆனால் அதை நமக்கு முறையாய் கற்றுத்தருவதற்கான தகுந்த ஆசிரியர்கள் இல்லாத சூழ்நிலை, அல்லது நல்ல ஆசிரியர்களை நாம் எளிதில் அணுக முடியாத சூழ்நிலை, அதற்கான கட்டணம், இதையெல்லாம் நமக்கு அதை எட்டாக்கனியாக்கி விடுகிறது. அநேகர் அதை முயற்சித்து பாதியிலேயே சீச்சி இந்த பழம் புளிக்கும் என்பார்கள். அதை போல அதை விட்டு விடுகிறதும் உண்டு. ஆனால் இதை லகுவாக்கி உங்களுக்கு அதை வழங்குவதற்காக அருமையான ஐயா கிறிஸ்டோபர் அவர்கள் கிறிஸ்தவ நல சங்கம் சார்பாக அவர்கள் நீண்ட காலமாக ஒரு அமைப்பாக இணைந்து கிறிஸ்தவ மக்களுக்கான ஒரு ஐக்கியமாக ஒரு நல சங்கமாக அதை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். சென்னை மறைமலை நகர் அருகிலே அவர்கள் வசிக்கிறார்கள். அவர்கள் அனுப்பக்கூடிய அந்த மின் புத்தகம் ஆயத்தமாக இருக்கிறது. அதை நீங்கள் பெறுவதற்கு உங்களுடைய மின்னஞ்சல் மற்றும் அலைபேசி எண்ணை வாட்ஸ்அப் மூலம் பகிர்ந்தால், நாங்கள் தருகிற நம்பருக்கு நீங்கள் பகிர்ந்தால், அல்லது அந்த உங்கள் அலைபேசி எண்ணை நீங்கள் கமெண்ட் செய்தால் உங்களை நாங்களே தொடர்பு கொண்டு அந்த மின் புத்தகங்களை அனுப்புவதற்கு அவலாக இருக்கிறோம். முன்பதாக இந்த காணொளி பாடங்களை நீங்கள் நிறைவு செய்ய வேண்டும். அறிமுக பாடங்களை நிறைவு செய்து அதிலே விருப்பம் கொண்டு அதை கற்பதற்கான பயிற்சிகளை நீங்கள் மேற்கொண்டால் நீங்களும் கூட ஆங்கிலத்தில் எளிதாக பேச முடியும். இவ்வளவுதான ஆங்கிலம் என்று சொல்லி அது மிக லகுவான ஒரு விஷயமாக நமக்கு மாறிவிடும். வாழ்த்துக்கள். பயிலுவோம், வெல்வோம். அனைவருக்கும் காலை வணக்கங்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாட்களில் ஆங்கிலம் கற்க வேண்டும் என்ற ஆவல் அநேகரிடத்தில் இருப்பதை கண்டு நான் மகிழ்ச்சி அடைகிறேன். சில ஆண்டுகளுக்கு முன்பதாக ஆங்கிலம் கற்றுக்கொள்வதற்காக நான் இந்த புத்தகத்தை எழுதி அநேக மாணாக்கர்களுக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் நான் ஆங்கிலம் கற்றுக் கொடுத்திருக்கிறேன். இப்பொழுது மூப்பின் காரணமாக நான் இந்த பணியில் இருந்து விடுபட்டிருக்கிறேன். ஆயினும் அனைத்து கிறிஸ்தவ நல சங்கத்தின் பொறுப்பாளர்கள் என்னை அணுகி, நீங்கள் அதை விட்டுவிட வேண்டாம், நீங்கள் தொடர்ச்சியாக அதை யூடியூப் வாயிலாக இலவசமாக கற்றுக் கொடுப்பீர்கள் என்றால் அது ஒரு பெரிய சேவையாக இருக்கும் என்று சொல்லி என்னை அதிகமாக ஊக்குவித்து உற்சாகப்படுத்தினார்கள். ஆகினாலே நான் இந்த முயற்சியிலே ஈடுபட்டிருக்கின்றேன். ஆங்கிலம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற வாஞ்சியோடு இருக்கின்ற உங்கள் யாவரையும் இந்த விழியத்திற்கு நான் மகிழ்ச்சியோடு வரவேற்கிறேன். என்னை நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டுமென்றால் திரையிலே காணுகின்ற இந்த எண்ணிற்கு என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர், புலன எண், இதோடு குதிலே நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளலாம். 7401079885 7401079885 என்ற இந்த எண்ணோடு கூட நீங்கள் உங்களுடைய புலன எண் வாட்ஸ்அப் எண்ணிலே நீங்கள் என்னை தொடர்பு கொள்கிறீர்கள் என்றால் உங்களுக்கு நான் இந்த புத்தகத்தின் மின் வடிவத்தை நான் உங்களுக்கு அனுப்பி வைப்பேன், புக். ஆகினாலே இந்த புத்தகத்தின் பிரதி தேவைப்படுகிறவர்கள் தயவுசெய்து நீங்கள் இங்கே திரையிலே காணுகின்ற இந்த எண்ணிலே என்னோடு தொடர்பு கொள்ளும்படியாய் உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். மொழியை கற்றுக்கொள்ளும் பொழுது
நாம் கவனத்தில் கொள்ள வேண்டியது ஒரு முக்கியமான காரியம் இருக்கிறது. உலகத்திலே அநேக மொழிகளே கற்றவர்கள் இருக்கிறார்கள். 10 மொழி 14 மொழி என்ற கற்றவர்களெல்லாம் இருக்கிறார்கள். நமக்கு அத்தியாவசியமாக 1, 2 அல்லது 3 மொழிகளை கற்றுக்கொள்வது நலமாக இருக்கும். அவ்விதமாக கற்றுக்கொள்ளும் பொழுது நாம் மனதிலே கொள்ள வேண்டிய ஒரு மிகப்பெரிய ஒரு உண்மை என்னவென்று கேட்டால், உலகத்திலே இருக்கிற கோடான கோடி ஜீவராசிகளில் பேசக்கூடிய பாடக்கூடிய ஒரே ஜீவராசி மனிதர்கள் மட்டும்தான். பேசுகின்ற திறனை, பேசுகின்ற தாளந்தை இறைவன் மனிதர்களுக்கு மாத்திரம்தான் கொடுத்திருக்கிறார். அது மாத்திரமல்லாமல் உலகத்தில் இருக்கிற எந்த விதமான ஒலியாக இருக்கலாம், அதை நம்முடைய குரல் வழியில இருந்து நம்மால் எழுப்ப முடியும். மற்ற மிருகங்கள் எல்லாம் ஏதோ ஒரு ஒலியை எழுப்புவார்கள், அவைகளால் பேச முடியாது. ஆனால் ஆகினாலே இவ்வளவு சிறப்பான ஒரு தாளந்தை, ஒரு வரத்தை, ஒரு திறனை வைத்துக்கொண்டு அதை நாம் விரயம் செய்து விடாபடிக்கு ஒரு மொழியை கற்றுக்கொள்ளும் பொழுது எவ்வளவு சிரத்தையோடு கூட, எவ்வளவு உற்சாகத்தோடு கூட, எவ்வளவு ஈடுபாட்டோடு கூட அந்த மொழியை நாம் கற்றுக்கொள்ள வேண்டுமோ அவ்வளவு ஆழ்ந்து அந்த மொழியை கற்றுக்கொள்ள வேண்டும். அதே மாத்திரமல்ல, நம்முடைய மூளை சிந்தனா சக்தியிலே எத்தனை லட்சம் வார்த்தைகள் வேண்டுமானாலும் நீங்கள் பதிவு செய்து வைத்துக் கொள்ளலாம். நீங்கள் எத்தனை மொழிகளை கற்றாலும் அவைகள் தனித்தனியாக கோப்புகளை பிரித்து, ஆங்கிலத்துக்கு ஒரு கோப்பு, தமிழுக்கு ஒரு கோப்பு, இந்திக்கு ஒரு கோப்பு என்று தனித்தனியாக கோப்புகளை பிரித்து ஆங்காங்கே அந்த வார்த்தைகளை அது பதிவு செய்து வைக்கிறது. ஆகினாலே இவைகளெல்லாம் கருத்திலே கொண்டு நீங்கள் இந்த பயிற்சியிலே உங்களை ஈடுபடுத்திக் கொள்ளும்படியாய் உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இது முற்றிலும் இலவசமான ஒரு பயிற்சி. மீண்டுமாக சொல்லுகிறேன், உடனடியாக இந்த எண்ணிலே என்னோடு தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்கு நான் இந்த புத்தகம், இந்த மீன் புத்தகத்தை உங்களுக்கு இலவசமாக அனுப்பி வைப்பேன். நீங்கள் தொடர்ந்து என்னோடு கூட இந்த பயிற்சியிலே பங்கு பெற அது உங்களுக்கு மிகுந்த உதவியாக இருக்கும். நன்றி, வணக்கம். CFC மீடியா, அதாவது கம்பேஷன் ஃபேமிலி சேனல். இது உங்கள் குடும்ப சேனல்.